காமாட்சி தயவுடனே காத்திடுவாய் எங்கள் காமாட்சி, வஞ்சகரை மாய்த்திடுவாய் எங்கள் காமாட்சி. வெள்ளை குதிரை மீது அமர்ந்து கையில் வெட்டுவாளும் எரியும் பந்தமும் ஏந்தி உக்கிரத்தோடு சீறி வந்தாள் வீரமாத்தி அம்மன். ஊரே அவள் கோபத்தைக் கண்டு அஞ்சி நிற்கையில் அவள் கழுத்திலிருந்த எலுமிச்சை மாலைகளும் கையில் இருந்த வேப்பிலையும் அன்னைக்குரிய கருணையை ரகசியமாகச் சொல்லின. குலத்திற்கு ஒரு சோதனை வந்தபோது அன்னை ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே ஒரு பெரும் திருவிளையாடலைத் தொடங்கினாள். இந்த மண்ணையும் என் இரத்தமான மாரட்டையார் குலத்தையும் காக்க இனி நானே தாயாக இருப்பேன் என்று சூளுரைத்து தீய சக்திகளை தனது கேடயத்தால் தடுத்து நிறுத்தினாள். அவளது உக்கிரம் தணிந்து வேப்பிலை நாயகியாக மாரட்டையார் குலத்தின் ஒவ்வொரு வீட்டிலும் நிரந்தர சக்தியாக அமர்ந்தாள். அன்று முதல் தன் பிள்ளைகளுக்கு ஒரு சிறு துன்பமென்றாலும் அந்த வெள்ளை குதிரை தாய் வீரமாத்தியம்மன் மின்னல் வேகத்தில் வந்து காப்பவளானாள். 8 வீடு குலமக்கள் தாய் வீரமாத்தியம்மனை என்றும் மறக்கக்கூடாது. இதுபோல நல்ல கதைகள் உருவாக்கும் நடிகர் VPS பிரதீஷுக்கு நன்றி.